இந்தியாவுடைய ஸ்பீட் பவுலர் ஜஸ்பிரித் பும்ராவுடைய பவுலிங் ஸ்டைலே அவர் காயமடைய காரணம்னு முன்னாள் கேப்டன் கபில் தேவ் சொல்லியிருக்காரு. பும்ரா பாதுகாப்பான தொழில்நுட்பத்தை தன்னுடைய பவுலிங்ல பயன்படுத்தினால் மட்டுமே எதிர்காலத்துல சிறந்து விளங்க முடியும்னு கபில் தேவ் குறிப்பிட்டு இருக்காரு. பும்ரா தன்னுடைய கைகளை அதிகமா பயன்படுத்தாமல் பிஷான் பேடி போல தன்னுடைய உடலை அதிக அளவுல பயன்படுத்த வேண்டும் கபில் தேவ் ஆலோசனை வழங்கி இருக்காரு. வீரேந்திர சேவாக், விஸ்வநாத் போன்றவர்களைப் போலவே விளையாட முயற்சி பண்ண வேண்டும்னு கேட்டுக்கொண்ட கபில் தேவ் சச்சினை எடுத்துக்கொண்டால் இன்னும் 5 வருஷத்துக்கு கூட அவரால் விளையாட முடியும். அந்த அளவுக்கு அவருடைய ஆட்டம் தொழில்நுட்பம் மிகுந்ததுன்னு சொல்லியிருக்காரு. தொழில்நுட்பத்துல சிறந்த பவுலிங்கை கை கொண்டால் மட்டுமே ஸ்பீட் பவுலிங்ல சிறந்த ஆட்டத்தை கொடுக்க முடியும்னு கபில் தேவ் சொல்லியிருக்காரு. பும்ராவுடைய பவுலிங் ஸ்டைல் அவருக்கு காயங்களையே பரிசா கொடுக்க முடியும்னு கபில் தேவ் சொல்லியிருக்காரு. பும்ரா தன்னுடைய பவுலிங்ல அதிகமா கைகளையே பயன்படுத்துறாரு. அதனாலேயே அவருக்கு அதிகமான காயங்கள் ஏற்படுது. புவனேஸ்வர் குமார் போல பவுலிங் பண்ணும்போது அதிகமா உடலை பயன்படுத்த பும்ரா பழக வேண்டும்னு கபில் தேவ் கேட்டுக்கொண்டு இருக்காரு. அதிக விக்கெட்டுகளை எடுக்க வேண்டும்னா நீளத்தை கண்டெடுத்து விளையாட வேண்டும். பாலை எப்பவுமே மேலேயே வைத்துக் கொள்வதன் மூலம் விக்கெட்டுகளை ஈஸியா எடுக்க முடியும்னு கபில் தேவ் சொல்லியிருக்காரு.